வையகம் வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளர்வீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடுங்க. எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம் வாங்க. மேஷ ராசி, மேஷ லக்னம், இவங்களுக்கு குரு பகவான் மிதுனத்துலேருந்து இப்போ கடகத்துக்கு போகிறார். அப்படின்னா 4ஆம் வீட்டுக்கு போகிறார். சூப்பரான டைம். நம்மளுக்கு மெயினாக நம்ம இப்போ இந்த ராசி பலன் பார்க்குறவங்களே அதிக பேர் எதுக்கு பார்ப்பாங்கன்னா பணம் தான். எதில் எனக்கு காசு வரும், எதில் திருமணத்துக்கு பார்ப்போம், குழந்தை பாக்கியம் எல்லாம் ரைட்டு. ஆனால் அதிகமாக ஒரு 80% பேர் எதுக்கு பார்ப்பாங்கன்னா காசு கைக்கு வருமா வராதா, அதுக்காக தான் மெயினாக பார்ப்போம். 4ஆம் வீடு காசுன்றது தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான டைம். ஏன்னா இது மேஷம்ன்றது நெருப்பு வீடு, ஆண் வீடு, செவ்வாய் வீடு. செவ்வாய் தான் நம்ம பூமிக்காரகன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பூமி மனை வாங்கணுன்னா செவ்வாய் பகவான் அருள் இருந்தால் தான். அந்த பூமி மனை வாங்குறதுக்கு சூப்பரான டைம். எனக்கு தெரிஞ்சு முன்னாடி இருந்த ஒரு ஸ்லாட்டில் வாங்கியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே மேஷம் இப்போ கட்டுறாங்க. நிறைய பேர் வாங்கி எம்டியாக கிரவுண்ட் வச்சுருந்தா அந்த கட்டுறதுக்கான டைம் இது. ரெனோவேஷன் பண்ணுறதுக்கான டைம். நிறைய பேர் நினச்சிப்பாங்க ரெனோவேஷன் இது. அது சொன்ன எங்கள் ஃப்ரெண்டு அவங்களாம் இந்த ராஜா பரம்பரையில் வரவங்க, அவங்க வீட்டுக்கு அந்த மாளிகைக்கு பெயிண்ட் அடிக்கணுன்னாவே 5 மாதம் ஆகும். அவ்வளோ பெரிய வீடு அவங்களது. 5 மாதம் ஆள் சோறு போட்டு உட்கார வச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களது அந்த பில்டிங்க்கெல்லாம் ரெனோவேஷன் நடக்கணும்னா அவ்வளோ நாள் ஆகும். அது மாதிரி நிறைய பேர் ரெனோவேஷன் பண்ண முடியாமல் தவிப்பாங்க. ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டேன். அந்த ரெனோவேஷன் பண்ணுறதுக்குலாம் இது சரியான டைம். இன்னொன்று, வண்டி வாங்குறது. மேஷ ராசிக்கு இந்த ஃபாஸ்டான வண்டி, ஸ்போர்ட்ஸ் கார் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வண்டி வாங்குறதுக்கும் இதெல்லாம் ஒரு சூப்பரான டைமுங்க. சரிங்களா? இன்னொன்று, இப்போ நம்ம இப்போ சொல்கிறோம்ல, நீங்கள் வண்டி வாங்கலாம், நிலம் வாங்கலான்னு. அதே மாதிரி யார் இதுக்கெல்லாம் உதவுவாங்கன்னு சொல்லியும் சில சமிக்கைகள் வரும். சரிங்களா? இந்த டைம் உங்களுக்கு மேஷ ராசி லக்னக்காரங்களுக்கு அம்மா அப்பா சைடில் இருந்து, இல்லை அம்மா அப்பா சைடு இதில் இருந்து அந்த ஸ்தானத்தில் இருக்கவங்களாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அம்மா வயசில் இருக்கவங்க, அந்த பெரியவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு மோட்டிவேஷனலாகவோ, இல்லை காசு கொடுத்தோ, இல்லை இங்கே அங்கே போய் வாங்குன்னு எதனா கை காட்டி விடுறதோ, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அட்வைஸ் எடுத்துக்கோங்க. விஷயம் சீக்கிரம் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து வேறு எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய 8ஆம் வீட்டெல்லாம் பார்க்குறாரு. இப்போ 8ஆம் வீட்டை பார்க்குறாருன்னா இப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு பணம், அது சொல்கிறேன்ல, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள பணம் வரணும்ல. பணம் யார்கிட்டேருந்து வரணும்னா அடுத்தவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்து வச்ச பணம் வரும். யாராவது ஃப்ரெண்டுங்களுக்கு, பங்காளிங்க, அதுவும் மேஷராசி சொல்லவே தேவையில்லை. ஃப்ரெண்டு சேர்ந்துட்டாங்கன்னா பங்காளி கேட்டான் அப்படின்ட்டு இவங்க நிறைய அடகு வச்சாவது காசு எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பீங்க. கொடுத்துட்டு பாதி பணம் வராமல் தவிச்சிட்ருப்பீங்க. அந்த மாதிரி வராமல் இருந்ததுன்னா வெளியே நீங்கள் கொடுத்துருக்க பணத்தை கேட்டு வாங்கிறதுக்கு ஒரு சிறந்த டைம் இது. சரிங்களா? இது ஒன்று.
இன்னொன்று இப்போ நீங்கள் உங்கள் ஸ்பௌஸ் கணவனோ மனைவியோ அவங்க சைட்லேருந்து பணம் வர்றதுக்கோ இல்லை அவங்களுக்கு இப்போ சொத்து வர்றது இல்லை அவங்க சைட்லேருந்து ஏதாவது ரொம்ப நாளாக வராத பணங்கள் வருது அதெல்லாமும் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை சர்வீஸ் செக்டரில் இருக்கீங்க. மற்றவங்க கிட்டேருந்து வெளியே கிரெடிட் இப்போ எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்குது நம்ம கொங்கு மண்டலத்துக்கிட்ட தான். அவரது அவருடைய ரெவென்யூ எவ்வளோன்னா 80 லட்சம்னு வரும். வெளியே எவ்வளோ சார் மாட்டிகிட்டு இருக்குன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் மாதம் 40 லட்சம் வெளியே மாட்டிக்கிட்டு இருக்கும். கிரெடிட்டில் ஒரு ரொட்டேஷன் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். பாதி பேரும் அவங்களுக்கு வெளியே தான் மாட்டிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி வெளியே மாட்டிக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் அதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் இது. ஸோ இப்போ பணம் வர்றதுக்கு சொல்லிவிட்டேன். அடுத்து பணம் வந்தால் என்ன பண்ணுவோம், எது மூலயமா வரும் பணம்? ஒன்று தொழில் செய்யணும், ஒன்று பிஸ்னஸ் செய்யணும், இல்லை வேலைக்கு போகணும். பிஸ்னஸ் செய்கிறதுக்கும் சூப்பரான டைம். பிஸ்னஸ் நல்லா முன்னேறுங்க, சூப்பராக முன்னேறும். அதுவும் யாராவது வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், இரும்பு சம்மந்தமாக இல்லை ட்ராவல்ஸ் சம்மந்தமாக யாராவது இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸும் நல்லாவே முன்னேறும். அது கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சூப்பராக டைம் இருக்குது. சரி, அடுத்து உங்களுடைய 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு. என்னென்னா 12 மீனம் உங்களுக்கு சரியா விரயஸ்தானம். சரியான செலவாக இருக்கும். இந்த கடைசி 6 மாதம் 8 மாதம் நான் கையில் காசு நின்று இருக்காது, தண்ணியாக செலவாக இருக்கும். எப்படி செலவு ஆகுதுன்னே தெரியும் செலவாகும். அந்த செலவுலாம் இப்போ கண்ட்ரோல் ஆகும், கொஞ்சம் செலவு கண்ட்ரோல் ஆகும். ஒன்று. இன்னொன்று, நிறைய பேர் ட்ராவல் பண்ண முடியாமல் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இது செவ்வாய் ராசி. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகிறது இந்த ராசிக்காரங்க ரொம்ப அதிகம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் வெளிநாட்டிலேருந்து இருந்தவங்க திரும்பி இங்கே வந்துட்டாங்க. அந்த சனி பயிற்சி ஆரம்பிச்சோன்னா இங்கே திரும்பி வந்துட்டாங்க, போக முடியாமல் அவஸ்தைப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு திருப்பியும் அந்த வேலை கிடச்சி போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் அமையும் இது. ஏன்னா 12 பார்க்கும்போது ஃபாரின் லேண்ட், அதாவது ஃபாரின்னா எல்லாரும் ஃபாரின் பொறுத்தம் இல்லை, நீங்கள் உங்கள் படிப்பு உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வெளி மாநிலங்களோ வெளி ஊரோ பிழைப்பு தேடி போகிறதுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா, முன்னேறலாம். இன்னொன்று, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற சண்டைகள் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும். சரிங்களா, ஏன்னா 12லலாம் இருக்கும்போது சண்டே பெட்ரூமில் தான் ஸ்டார்ட் ஆகும். உள்ளே போனோன்னா அது சரியில்லை இது சரியில்லை கையாமையானுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம்லாம் யாருன்னா தேடணும்னா அவங்க இப்போ தாராளமாக தேடலாம். அதுக்காகவும் டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினாக உங்களுக்கு என்னென்னா அந்த பிஸ்னஸ் பணம், பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது நம்பர் 1. சரிங்களா, இப்போ ரேங்க் வைஸ் போட்டோன்னா நம்பர் 1 பிஸ்னஸ் பணம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக தருது. செகண்ட் மேரேஜ், குழந்தை பாக்கியம், இதுக்கும் நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். சரிங்களா, சரி. இப்போ இதிலலாம் ஜெயிக்கணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மேஷராசிக்காரங்க நம்ம முருகன் பெருமாள் தான். அந்த முருகப்பெருமாள்லேயே நீங்கள் திருச்செந்தூர் முருகர் பிடிங்க. ஏன்னா அவர் தான் கடலோரம் இருக்கார், குருஸ்தலமாக அவர் தான். திருச்செந்தூர் முருகர் போயிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை ராத்திரி தங்கிட்டு வாங்க, சூப்பராக வேலை செய்யும். இப்போ ஏன்னா இப்போ பேர் சொன்னால் எலெக்ஷன் நேரத்தில் அது ஒரு பிரச்சனையாகிடும். அதனால் பிரச்சனை விட தப்பாக நினச்சிப்பாங்க. ஆனால் இப்போ பெருசாக ஜெயிச்சவங்க நிறைய பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி, ரிசல்ட்டுக்கு முன்னாடி எங்கன்னா திருச்செந்தூர் தான் போயிட்டு இருந்தாங்க. சும்மா தேடி பாருங்கள் நெட்டில். சரிங்களா, அந்த இப்போ திருச்செந்தூருக்கு பவர் பயங்கரமாக ஏறி இருக்கும். இந்த குரு பயிற்சிக்கு முருகரை பிடிங்க, நல்லதே நடக்கும். அங்கே முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. நீங்கள் அரளிப்பூ சாத்தி வேண்டுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். உங்கள் ராசி லக்னத்துக்கு நம்ம பொதுவான பலன்கள்லாம் பார்த்தோம். சரிங்களா, நம்ம சொல்ல மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். ஸோ அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இந்த குரு பயிற்சி, குரு பகவான்றது முழு சுபகிரகம். எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவான பரிகாரங்கள், தெய்வங்கள், அதோட பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன கலர் உணவு சாப்பிடலாம் அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதிகமாக மஞ்சள் கலர் உணவு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மூக்கடலை, லட்டு, பூந்தி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க உங்களுக்கு பவர் நல்லா கூடும். இப்படி தான் ப்ராக்டிக்கலாக குரு பகவானுடைய எனர்ஜி நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கிறது. இன்னொன்று, எந்த சிவன் கோயில் போனாலும் நவகிரகம் இருக்கும்போது அங்கே இருக்க குரு பகவானே வேண்டிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக வருவீங்க.
இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒன்றும் எனக்கு சார் எனக்கு வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இந்த நம்ம சேனலை பார்த்து நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, மகப்பேருக்கு கேட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், எனக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணும், டேட்டு குறித்து சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வாங்க. ஃபோன் கன்சல்டேஷன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு இது சார் எனக்கு இது கற்றுக்கணும் சார், எனக்கு பயிற்சியாக கற்றுக்கணும். இப்போ இந்த விதைகள் தானியங்களை பற்றி சொல்கிறீங்க, இந்த தானியங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, இந்த தெய்வங்களை வழிபாடுங்கன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் சார்னால் தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம், இன்னும் அதிகமாக இதை பற்றி நியூஸ்கள் வரும். சரி, இதுக்கு வந்து பொதுவான தெய்வம், இந்த குரு பயிற்சிக்கு பொதுவான தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்று, இன்னொன்று சித்தர்களை வழிபடுங்க. எல்லா சித்தர்களும் குருமார்கள் தான். கனகம்பாட்டியாராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் குருமார்கள். அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து ஹாலில் மாட்டுங்க, பெட்ரூமில் மாட்டாதீங்க. நிறைய பேர் பெட்லேருந்து எழுந்தோடனே அவங்கள பார்க்கணுன்னுவாங்க. பெட்ரூம்லலாம் சாமி படமோ குருமார்கள் படமோ போகக்கூடாது, ஹாலில் மாட்டிக்கோங்க. ஹாலில் வந்து பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அவங்க பார்வை நம்ம மேலே, நம்ம பார்வை அவங்க மேலே இல்லை, அவங்க பார்வை நம்ம மேலே பட பட நம்மளுடைய லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மேலே வரும். அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே பட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்திலும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.